ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி கேக் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். குக்கரில் டேரெக்டாக எப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லையும் ட்ரை பண்ண போகிறேன். நான் எப்பயுமே கீழே உப்பு ஒரு லேயராக போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருக்கேன். அது நல்லா வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு தெரில. அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் டேரெக்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு 2 கப் மைதா சலிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன் மைதா. அது ரெண்டையுமே சலிச்சுக்கலாம். இல்லாட்டி பேப்பரில் சலிச்சிட்டு கூட இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 3/4 கப் கொக்கோ பவுடர், அதில் கட்டியாக இருக்கும், அதனால் அதையும் சலிச்சுக்கலாம். அடுத்து இதோட 2 கப் சர்க்கரை. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதோட பால், 1/2 கப் பால், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே சேர்த்துட்டு மொத்தமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாலை சேர்த்தோன்னே மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட 1 கப் போல் தயிர், 1/2 கப் போல் எண்ணெய். நான் எடுத்துருக்கிறது பாம் ஆயில், ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா அந்த பாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். நான் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கேக் செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. வெறும் 29 ரூபா தான். நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் சீப்பாக இருக்கவும் நானும் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நான் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று டைரெக்டாக குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ இதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பட்டர் பேப்பர் தான். எப்படி வீட்டிலே பட்டர் பேப்பர் செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஓரங்கள்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ கேக் ரெடி பண்ணி வச்சா அந்த மாவை இதில் ஊற்றிடலாம். நான் இது 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று குக்கரில் டைரெக்டாக வைக்க போகிறேன், இன்னொன்று இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். அடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுல இப்போ நான் ஊற்றிக்கிறேன். அதுலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெயை. எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதுக்கு வேணும்னா அடியில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. நானாக பட்டர் பேப்பர் வைக்காமல் தான் வச்சுருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி இந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை தட்டிக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரோட விசில் இல்லாமல் நம்ம இதை போட்டுக்கலாம், வெயிட் இல்லாமல். இது கிட்டத்தட்ட எனக்கு ரெடியாக 1.25 மணி நேரம் ஆச்சு. அடுத்து இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சுக்கலாம். அதில் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு மேலே அந்த கேக் மாவை வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க, ஏன்னா அந்த ஆவி அடிக்கிற அந்த தண்ணியெல்லாம் கேக்குள்ளே கொட்டுது. அதனால் தட்டு போட்டு மூடிக்கலாம். இது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போல் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் இந்த கேக் ரெடி ஆச்சு. ஆனால் நார்மலாக நம்ம வந்து கேக் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும். ஆனால் இது ரொம்ப டைம் எடுத்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் ஆகலை. 1.25 மணி நேரத்தில் தான் நல்லா வெந்துச்சு, இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தது. இப்போ இந்த கேக் ரெடியாக இருக்குது. அந்த கேக் பார்க்கலாம். அது இப்போ 1.25 மணி நேரம் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் பாருங்கள், இந்த மாவு அப்படியே இருக்குது, வேகவே இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். குக்கரில் இருக்கிறது ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும். கேக் வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கேக்கோட அந்த ஷேப் கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஆனால் இதில் அந்தளவுக்கு வரல, ரொம்ப அம்மங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ஆனால் இட்லி பாத்திரத்தில் வச்ச கேக் வந்து வேகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகியும் வேகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தண்ணியை எடுத்துகிட்டு வெறும் ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சேன். அப்போ தான் எனக்கு கேக் வந்துச்சு. இது குக்கர்லேருந்து எடுத்த கேக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் தோசைக்கல்லில் வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.